வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் என்று இன்றைய தினம் 6வது மையமான ஆக்கினை மேல் தியானம் செய்ய இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் ஒவ்வொரு மையமாக தியானம் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 6வது மையத்தின் மேல் தியானம் செய்ய போகிறோம். குறிப்பாக நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஆழமாக செய்வதற்கு தான் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஆழமாக செய்வதற்கு தான் அந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இன்னும் நம்ம எந்த ஒரு கருவியை பற்றி நன்றாக தெரிந்து கொள்கிறோமோ அந்த கருவியை கையாளுவதும் அந்த கருவியினால் பயன்பெறுவதும் சுலபம். இப்போ பெண்கள் இருக்கிறீங்க, ஒரு குக்கர் இருக்குது, குக்கரை வந்து எல்லாருக்கும் கையாள தெரியும். அது தெரியலன்னா அதை பற்றி பயன்பாடு இருக்காது. இப்போ ஆண்கள் இருக்கீங்க, ஒரு பைக் இருக்குது, ஒரு ஸ்பார்க் பிளக்கை கழட்டி கிளீன் பண்ணி போடுறதுக்கு தெரிஞ்சதுன்னா அது உங்களுடைய சில நேரத்துல பைக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுபோல நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பற்றி அல்லது மறைமுகமாக இயங்கும் சக்திகளை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ளும் பொழுது அது உடல் இயக்கத்திற்கும் சரி, மறைபொருளாக விளங்கக்கூடிய இறைவனுடைய திருநடம் நம்முடைய உடலிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான கருவிகளை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது அந்த கருவிகளை நன்றாக இயக்கி நம்மால் பலன் பெற முடியும். அவ்வாறு பலன் பெறுவதற்காகத்தான் இந்த 7 மையங்கள்ல நம்ம கொஞ்சம் டீப்பா தியானம் செய்து கொண்டே இருக்கிறோம். நீங்க இந்த 7 மையத்துல எனக்கு தெரிந்த சில விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறேன். சில பெரியவர்களுக்கு இதை விட அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆகவே எது எவ்வாறாயினும் நம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்பொழுது நாம் நன்றாக தெரிந்து கொள்கிறோமோ அந்த விஷயங்களை நன்றாக பயன்படுத்தும் பொழுது பலனை அதிகமாக எதிர்பார்க்கலாம். உதாரணத்திற்கு அநாகதத்தில் தியானம் செய்யும் பொழுது, அநாகதம் என்கின்ற தைமஸ் கிளாண்டை பற்றி அறியும் பொழுது அதன் அருகிலே உள்ள இருதயத்தை பற்றி அறிந்து கொள்கிறோம். இருதயம் என்பது உணர்வுகளின் சங்கமம். அப்ப அங்க எந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படுது அப்படின்னு அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த உணர்வுகள் நிரந்தரமானதா அல்லது அவ்வப்போது வந்து செல்கிறதா இப்படி எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உணர்வுகளை நெறிப்படுத்த முடியும். உணர்வுகளை நெறிப்படுத்துவதன் மூலம் நம்முடைய அருகுணங்கள் வந்து சீராகும். குறிப்பா மூச்சு பயிற்சி நீங்க எவ்வளவுக்கு ரெகுலரா செய்றீங்களோ அந்த அளவுக்கு மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். மூச்சுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கு. மூச்சு வேகமாக இயங்கும் பொழுது மனமும் வேகமாக இயங்கும், அல்லது மனம் வேகமாக இயங்கும் மூச்சு வேகமாக, அல்லது மனம் நல்ல அமைதியில் இருக்கும்போது மூச்சு ரொம்ப ஸ்லோவா இயங்கும். அல்லது தியானம் செய்து மூச்சு நீங்க தியானத்துல வந்து மூச்சு ஸ்லோவா தான் இருக்கும். அப்ப மனம் பக்குவப்பட ஆரம்பிக்கும். அப்ப மெனக்கிட்டு நம்ம மூச்சை பல்வேறு வகைகளிலே நம்ம சாமிஜியே சொல்லி கொடுத்துருக்காங்க. நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி, நுரையீரல் தசைநார் பயிற்சி, கபாலபதி என்று 4 வகையா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போக நிறைய மூச்சு பயிற்சிகள் இருக்குது. எந்த வகையான மூச்சு பயிற்சிகளை நீங்கள் செய்தாலும் அந்த மூச்சு பயிற்சிகள் உங்களுடைய மனதை சீராக்குகிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும். அப்படி சீராக்குவதன் மூலம் நம்ம மனம் வந்து எழுச்சியுறாம இருக்கிறதுக்கு அல்லது மனம் 14க்கு கீழேயே நிறுத்தி வைப்பதற்கு, இன்னும் 14க்கு கீழே 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 சென்று இறை உணர்வை பற்றி தெரிந்து கொண்டு அதனை அறிந்து அதனை செய்து இறை உணர்வை அடைவதற்கு பலனுடையதாக இருக்கு. ஆகவே நம்மிடம் இருக்கக்கூடிய உடல் என்ற கருவி, மனம் என்கின்ற கருவி, உயிர் என்ற கருவி, அந்த கருவிகளை இயக்கக்கூடிய 7 ஆதார மையங்கள், மேலும் உடல் உறுப்புகளை பற்றிலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது நன்றாக தெரிந்து கொள்வது நல்லது. அதுக்குதான் அந்த நம்ம கொஞ்சம் டீப்பா தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்று சிறப்பு வாய்ந்த கிளாண்டான அல்லது சிறப்பு வாய்ந்த சக்கரமான ஆக்கினை மேல் மனம் செலுத்தி தியானம் செய்ய போகிறோம்.
ஆக்கினை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த புருவ மத்தியை தான் ஆக்கினைன்னு சொல்றோம். புருவ மத்தியை ஆக்கினை அப்படின்னு சொல்றோம். பழைய காலத்துல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்திய பழைய தியானம் செய்யறவங்க, சில யோகிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, மூச்சு பயிற்சியின் மூலம் முதல்ல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்திய பல்வேறு விதமான மூச்சு பயிற்சிகள் மூலம் சுவாதிஷ்டானத்துக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கே 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்திலிருந்து மணிப்பூரகம், மணிப்பூரகத்திலிருந்து அநாகதம், அநாகதத்திலிருந்து விசுத்தி, விசுத்தியிலிருந்து இங்க. அப்போ பல வருடங்கள் கடுமையான மூச்சு பயிற்சிகள் செய்து குண்டலினி சக்தியை முழுமையாக இங்க கொண்டு வந்து செலுத்துவாங்க. ஆனா அருள் தந்தை மகரிஷி அவங்க நமக்கு எந்த சிரமமும் கொடுக்காம அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய காந்த சக்தியை ஆசிரியர்களுக்கு செலுத்தி, ஆசிரியர்கள் மகரிஷி அவர்களுடைய உயிர் ஆற்றலையும் தவ ஆற்றலையும் பெற்று தீட்சை கொடுக்கும்போது மூலாதாரத்துல ஒரு 3-4 சுழற்சி சுழற்றி அந்த பேப்பருக்கு மேல ஊக்கு வச்சா காந்தத்துக்கு கூட வரும் பாருங்க, இரும்பு துண்டு. அது போல அந்த குண்டலினி சக்தியை ஓரளவு இந்த இடத்துல கொண்டு விட்டுறாங்க. அப்போ பழைய காலத்துல யோகிகள் பல ஆண்டுகள் முயற்சி செய்து, ரொம்ப முயற்சி செய்தா 12 ஆண்டுகள் ஆகும். சிறந்த யோகியா இருந்தா ஒரு 3 ஆண்டுகள் ஆகும். அதுக்கு குறைவா முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அருள் தந்தை மகரிஷி அவங்க நம் மீது அன்பு கொண்டு மக்கள் அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் அதிசயமாக அந்த விஷயத்தை செய்து மூலாதாரத்துல தொட்டு இந்த புருவ மத்தியில தீட்சை கொடுத்திருக்காங்க. அப்போ இது எவ்வளவு எளிதாக நம்ம ஆன்மீக பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அவ்வாறு ஆக்னையில் முதல்ல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து நேரடியாக உயிர் சக்தியை ஆக்னைக்கு தான் கொண்டு வர. ஆக்னை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. கீழே இருக்கிற 5 கிளாண்டும் கீழ்நிலை மையங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த கழுத்துக்கு மேல இருக்க விசுத்திக்கு மேல இருக்கிற ஆக்கினை துரியம் ரெண்டுமே மேல்நிலை சக்கரங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மேல்நிலை கீழ்நிலை சக்கரங்களுக்கு என்ன சிறப்பு வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, கீழே உள்ள 5 சக்கரங்களுக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்பு? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இவைகளை கையாளுவதற்கான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆக்கினை என்பது என்ன அப்படின்னு சொன்னா, கீழே இருக்கக்கூடிய 5 சக்கரங்களுக்கும் ஒரு தலைமை சக்கரமாக இது விளங்குகிறது. போன தடவை கூட சொன்னேன். கிங் ஆஃப் தி கிளாண்ட்ஸ் இது வந்து ஆக்கினை. இன்னொரு வகையில பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஒருவேளை சுவாதிஷ்டானம் சரியா இயங்கல அப்படின்னா அந்த பக்கத்து உறுப்புகள் பாதிக்கப்படும். அப்படி சுவாதிஷ்டானம் சரியாக இயங்கவில்லை என்றால் ஆக்கினையினுடைய சக்தி அந்த சுவாதிஷ்டானத்தினுடைய வேலையை செய்து சுவாதிஷ்டானத்தை இயங்க வைக்கும். அப்போ ஒவ்வொரு 5 கிளாண்டிலும் எப்பாவது குறைபாடு வந்தா, இயக்கமின்மை இருந்தா, இயக்க குறைபாடுகள் இருந்தா அதை மேலும் இயக்கி அந்த பகுதியை சரி செய்வதற்கான வல்லமை உடையது ஆக்கினை. அதனாலதான் அது தலைமை சுரப்பி மாஸ்டர் கிளாண்ட் என்று அழைக்கிறோம். அப்போ அந்த ஆக்கினையினுடைய மையத்துக்கு என்ன தன்மை இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா கிளாண்டிலும் உயிர் சக்தி சுழலும் பொழுது அதை அறிவதற்கு லேட் ஆகும். ஆக்கினை என்பது புருவ மத்தியில் இருப்பதால, புருவ மத்தி என்பதுன்னா இப்ப முகத்துல இப்படி ஒரு கோடு போட்டு அளந்து பார்த்து இப்படி ஒரு கோடு போட்டா இந்த புருவ மத்தி தான் மைய பகுதியாக வரும். புருவம் கொஞ்சம் மேல இல்ல, பொட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கீழே புருவத்திற்கு மையமாக இருக்கக்கூடிய இடம்தான் ஆக்கினை. அந்த மையத்துக்கு பின்பக்கத்துல மூளை இருக்கு. இந்த மூளை எப்படி இருக்குது? இது வந்து ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் சொல்றோம். ரைட் பிரெயினை ஃபாதர் பிரெயின் என்றும், லெஃப்ட் பிரெயினை மதர் பிரெயின் என்றும். இந்த ரெண்டு பிரெயின்ல ஒரு பிரெயின் தான் 2 பிரிவாக இருக்கு. இப்படி இருக்கிற பிரெயினுக்கு இந்த பக்கத்துல நம்ம புருவ மத்தி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்படி பின்பக்கத்துல முகுளத்திற்கு பக்கத்தில் ஹைப்போதலமஸுக்கு இடையில் தான் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. ஒரு இப்படி இந்த பிரெயின் இருக்குன்னா இங்க இருந்து வந்துதான் இந்த இடத்துல ஆக்கினையோட கனெக்ட் ஆகுது. இப்படி கனெக்ட் ஆகுது.
இது மூளையின் முன்பகுதி, இது பின்பகுதினா இந்த பின்பகுதி இந்த இடத்துலதான் ஆக்கினை, இந்த இடத்துலதான் ஆக்கினையினுடைய பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு. இப்படி ஒரு வளைவு இது போல இந்த இடத்துல உணர் மையமாக இந்த இடம் செயல்படுகிறது. அப்போ உடலில் உள்ள எல்லா பல பல உறுப்புகளை 5 கிளாண்டுகள் இயக்கி கொண்டு வந்தாலும் மூளையை இயக்குவதற்கு மூல காரணமாக இருப்பது இந்த ஆக்கினை என்கின்ற கிளாண்டு தான். நம்முடைய மூளை செல்கள் தூய்மையாகுவதற்கு, மூளை செல்கள் நன்றாக இயங்குவதற்கு, மூளையில் உள்ள பழைய பதிவுகளை நீக்குவதற்கு எல்லாம் முக்கியமாக ஆக்கினையில் எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எண்ணங்களுடைய பதிவுகளை அது நீக்கி கொண்டே இருக்கும். ஓல்டேஜ்ல பாத்தீங்கன்னா சத்து குறைபாடு காரணமாக, வயோதிகம் காரணமாக சில செல் செயலிழந்து மறதிகள் ஏற்படும். ஆனா ஆக்கினையில் தியானம் செய்யும் போது செல்லில் மூளை செல்லில் பதிவு செய்யப்பட்ட சில பதிவுகள் நீக்கப்பட்டு அந்த செல்கள் புதுப்பிக்கப்பட்டு வேறு நல்ல பதிவுகளை பதிவு செய்வதற்கு பயன்படும். இதுதான் டிஃபரன்ஸ். ஓல்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா பழைய விஷயங்கள் சிலது மறந்து போயிருது. ரொம்ப வயசானவங்கள்ட்ட போய் யாராவது உறவினர்கள் காட்டினா அவங்கள ஞாபகம் இருக்கு, அது யாரு அப்படின்னு கேட்பாங்க. அது மூளை செல்கள் முடிஞ்சது, டெட் ஆயிட்டு. ஆனா ஆக்கினை தியானம் செஞ்சீங்கன்னா மூளை செல்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். புதுப்பிக்கப்படுவது மட்டும் இல்லாம மூளைதான் நல்லது கெட்டதை மனதுக்கு தெரிவிக்கும். மூளையில் எழும் எண்ணங்களின் தொகுப்பை மனம் என்று சொல்கிறோம். அந்த மனதிலிருந்து எழக்கூடியவைகளை எண்ணம் என்று சொல்லுகிறோம், சிந்தனை என்றெல்லாம் சொல்றோம். எண்ணங்கள் ஏற்கனவே மூளையில் பதிய வைக்கப்பட்ட அந்த பதிவுகளிலிருந்து எழுவது எண்ணம். ஆனா சிந்தனை என்பது என்ன அப்படின்னு சொன்னா, மூளையில பல செல்கள், சும்மா இருக்கிற செல்கள்ல அறிஞர்கள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள், நல்லவங்க, பெரியவங்க சொல்ற கருத்தெல்லாம் பதிவாகும். அப்படி பதிவாகி நம்ம அந்த அந்த சிந்தனையை செய்யும் அந்த பதிவை அல்லது அந்த நல்ல கருத்துக்களை யோசிக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த நல்ல கருத்துக்களின் அடிப்படையில எழக்கூடிய எண்ணங்களை தான் சிந்தனைன்னு சொல்றாங்க. சிந்தனைக்கும் எண்ணங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எண்ணங்கள் என்பது ஏற்கனவே சிறு வயதிலிருந்து பதிய வைக்கப்பட்டவை. சிந்தனை என்பது நாம முயன்று நல்ல விஷயங்களை பதிவு செய்வது. அப்ப நல்ல விஷயங்களை பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த மூளை செல்கள் நல்லா இருக்கணுமா இல்லையா? அந்த எண்ணங்களுடைய பதிவை குறைக்கணுமா இல்லையா? அப்படி குறைத்து எண்ணங்களுடைய பதிவை எல்லாம் ஒரு ரப்பர் வச்சுட்டு பேப்பர்ல அழிச்சிட்டு வேற படம் வரைவது போல அந்த மூளை செல்களை புதுப்பித்து நல்ல எண்ணங்களை பதிவு செய்து அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல பதிவுகளை பதிவு செய்து அந்த பதிவிலிருந்து சிறந்த சிந்தனையை செய்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்வதற்கு மூளைதான் முக்கிய காரணம். அதற்கு முக்கிய காரணம் தான் ஆக்னா சக்கரம். அப்ப ஆக்னா சக்கரம் நன்றாக இயங்கினாதான் மூளை நன்றாக இயங்கும் என்று நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், அல்லது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொல்றோம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்படி பல விதத்துல சொல்றோம். அதை ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அப்படின்லாம் பல பேர்கள்ல சொல்றோம். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதனால ஏற்படுதுன்னா பல்வேறு பதிவுகள் மூளை செல்களில் ஏற்பட்டதுனால அந்த பதிவுகளை பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்கனால அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. ஆனா ஆக்கினை என்கிற தவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுது அந்த மூளை செல்களில் அந்த பதிவுகள் நீக்கப்பட்டு புதுப்பிக்கப்படுவதால ஸ்ட்ரெஸ் இல்லாம போகுது. அதனாலதான் அந்த இடத்த பொதுவா பெரியவங்க என்ன சொல்றாங்க, தியானம் செய்வதனால டென்ஷன் குறையும்னு சொல்றாங்களா இல்லையா, மனம் அமைதி அடையும் சொல்றாங்களா இல்லையா. ஆகவே மனதிற்கான முக்கிய பயிற்சி கொடுப்பதற்கான மெயின் இடமே ஆக்கினை தான். இப்ப மூலாதாரம், சுவாதிஷ்டானம்ங்கிறது இதுல இருந்து 5 கிளாண்டுக்கு நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் வரையும் கொடுத்திருக்காங்க. ஆக்கினைக்கு குறிப்பிடப்பட்ட விஷயம் உறுப்பல்ல, சக்கரம் அல்ல, அது மனதுதான். ஆறுமுகம் ஆன பொருள் நான் உணர வேண்டும், ஆதி அருணாசலத்தமர்ந்த பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் கொஸ்டின் கேட்கிறார் கடவுள். அருணகிரிநாதருக்கே அந்த டயத்துல தெரியலன்னு வச்சுக்கணும். வள்ளியை மனம் புரிய அப்படி எல்லாம் பாடிட்டு கடைசி என்ன சொல்றாரு, ஆறுமுகம் ஆன பொருள் நான் உணர வேண்டும்,
ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அப்படின்னு இறைவனை நோக்கி கேட்கிறார். ஆறாவது விஷயமாக இருப்பது எது அப்படின்னு கேட்கிறார். அந்த ஆறாவது புலனாக நமக்கு இயங்குவது மனம். மனம்னா இப்ப சொல்ற மனம் தூய்மையான மனம். நம்ம மனம் வந்து கள்ள மனமா இருக்கு. நம்ம மனம் வந்து பதிவுகளோடு கூடியதா இருக்கு. நம்ம மனம் வந்து பொல்யூட் ஆகி போயிருக்கு. நம்ம மனம் வந்து 6 குணங்களை சார்ந்ததாக இருக்கு. அப்ப இதெல்லாம் நீக்கின பிறகு பியூரா மனம் மாறுது பாருங்க. அததான் அறிவு அப்படின்னு. அப்ப ஆக்னை சக்கரத்துல தியானம் செய்ய மூளை செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. நீங்களே மனதளவுல ஃப்ரெஷ் ஆயிருவீங்க. நம்ம பல நேரங்கள்ல பல பெரியவங்க என்ன செய்யறாங்கன்னா, கவலையில இருக்காங்க, இல்லாட்டா ஒரு சோர்வுல இருக்காங்க, இல்லாட்டா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து ஆக்கினையில் தியானம் செய்யும் பொழுது அந்த மூளை செல்கள் புதுப்பிக்கப்படுவதனால நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு உணர்வை உணர முடியும். நம்முடைய சிந்தனைகள் ஆரோக்கியமாக இருக்கும். நம்முடைய சிந்தனையின் முடிவுகள் பல பேருக்கு உதவிகரமாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 10 நிமிடம் இடையில கேப் விட்டு ஒரு தியானம் ஆக்னையிலேயே நல்லா தியானம் பண்ணிட்டீங்க. 10 நிமிஷம் ஆக்னையில குண்டலினி சக்தியை வச்சுட்டு அப்படியே மூளை செல்கள்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த 10 நிமிடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த வேலை எளிதாயிடும், ஃப்ரெஷ் ஆயிடும், ஈஸி ஆயிடும். நீங்க நிறைய ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சோர்வு ஏற்படாது. சோர்வுங்கிறது எதனால ஏற்படுது? உடல் சக்தி குறைஞ்சா சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 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 பழச்சாறு குடிச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது கொஞ்சம் நியூட்ரிஷனலா சாப்பிட்டுக்கலாம், உடல்ல கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஆனா மனசோர்வு அடைந்ததுன்னா நீங்க உடலுக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் அந்த மனசோர்வுனால உடலும் தளர்வாதான் இருக்கும். ஆனா ஆக்கினை என்ற தவத்தை நீங்கள் பண்ணும் பொழுது உடல் சோர்வு கூட அற்று போய் மனசோர்வும் அற்று போய் மனம் ஃப்ரெஷ்ஷாக மாறிவிடும். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற துயரம் தருகிற எண்ணங்கள் துயரமாக தெரியாது. இதுதான் யோகிக்கும் நார்மல் மனிதருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு யோகியா இருப்பவர் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கும் குடும்பத்துல உள்ள எல்லா பொறுப்புகளும் கடமைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் எல்லாம் இருக்கதான் செய்யும். எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா ஆக்கினையில் தவம் செய்து யோக பயிற்சிகளை செய்பவருக்கு அந்த பிரச்சனைகளினால் பாதிப்பில்லை. சாதாரண மனிதன் அந்த பிரச்சனையிலேயே இருந்துட்டு இருப்பான். இவங்க தியானம் செய்து தன்னுடைய மூளை செல்களை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதனால அந்த பாதிப்பு இவங்களுக்கு ஏற்படுவதில்லை. இதான் அந்த டெக்னாலஜி. இந்த பிரெயின் செல்ஸ் புதுப்பிக்கிறது தான் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் அந்த ஆக்னை செல்ல தியானம் செய்யும் பொழுது என்ன ஆக்னை என்கிற கிளாண்ட் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நீங்க தொடர்ந்து ஆக்கினையில் தியானம் செய்யும் பொழுது எண்ண ஓட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள் எதை காமிக்குது? நல்ல எண்ணங்களும் வந்துட்டே இருக்கும், தீய எண்ணங்களும் வந்துட்டே இருக்கும், நல்ல நினைவுகளும் வந்துட்டு இருக்கும், தீய நினைவுகள் வந்துட்டு இருக்கும், நல்ல பதிவுகள் தீய பதிவுகள் இப்படி வந்துட்டே இருக்கும். இது என்ன செய்யுதுன்னா ஆக்கினை ஒரு கீ மாதிரி ஒரு பாக்ஸை திறந்து அதுல உள்ளதெல்லாம் அப்படி நீங்க ஒரு பீரோவை திறந்து எந்த சேலையெல்லாம் இன்னும் உடுத்தாம இருக்கு, எந்த சேலையெல்லாம் உடுத்தி இருக்கிறோம், இதுல எது பெட்டரா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் எடுத்து வைப்பீங்களா இல்லையா? அது போல ஆக்கினை தியானம் செய்யும் பொழுது நல்ல தீய எண்ணங்களை அது அலசி ஆராய்ந்து பார்க்கிறது. அவ்வாறு அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த ஆக்கினை தொடர்ந்து நீங்க தியானம் பண்ணிட்டே வரும் பொழுது அல்லதை விட்டுவிட்டு நல்லதில் நிலைப்பதற்கு இந்த ஆக்கினை தியானம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆக்கினையினுடைய சக்தி அவ்வளவு பெருசு. அல்லவற்றை அகற்றுவதில் ஆக்கினைக்கு ஈடு இணையானது இல்லை. நல்லவற்றில் நீங்க நினைக்கணும்னு வைராக்கியம் கொண்டா அந்த ஆக்கினை உங்களுக்கு உதவி செய்து அந்த நல்லவற்றில் நிலைப்பதற்கு அது உபயோகமானதாக இருக்கிறது. அப்ப ஆக்கினைங்கிறது வந்து மேஜர் பகுதியை சரி பண்ணும். எண்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம். தலைக்கு எது பிரதானம்? மூளையே பிரதானம். மூளைக்கு எது பிரதானம்? ஆக்கினை கிளாண்டு தான் பிரதானம். இப்போ மொத்தத்துல பார்த்தா ஆக்கினைங்கிற கிளாண்டு தான் பிரதானமாக இருக்கிறது. அந்த பிரதானமான ஆக்கினை கிளாண்ட பிரதம மந்திரின்னு வச்சுருங்க. அந்த ஆக்கினை கிளாண்ட சரி செய்துட்டா மூளை செல்கள் சரியாகுது, எண்ணங்கள் சரியாகுது, நல்ல சிந்தனைகள் எழுது, அல்லதை விட்டுவிட்டு நல்லதில் நிலைப்பதற்கு பயனுடையதாக இருக்குது. அந்த கீழே இருக்கிற 5 கிளாண்டையும் அது சரி செய்வதனால
அந்த 5 கிளாண்ட் சம்பந்தப்பட்ட உறுப்புகளும் சரியாகுது. அந்த உறுப்புகள் இயக்கமும் சரியாக இருக்குது. அப்போ ஆக்கினை தான் இந்த கீழ இருந்து 6 கிளாண்ட்ல 90% வேலைகள் சரியாக நடப்பதற்கு ஆக்கினை என்கின்ற சுரப்பி தான் காரணமா இருக்கு. அதனாலதான் மதங்கள்ல சில இடத்துல பூர்வ மத்திய ஐடென்டிட்டியா காமிக்கிறாங்க. நெற்றிக் கண் அப்படின்னு சொல்றாங்க. நெற்றிக் கண்ணா விழிப்புடையதாக இருப்பதற்கு, விழிப்பு நிலையை தருவதற்கு, ஒரு வேலை செய்யறோம் அல்லது ஒரு எண்ணம் எண்ணுறோம் அல்லது ஒரு சொல் சொல்றோம், எண்ணம் சொல் செயல்ல இது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற விழிப்பு நிலையை கொடுப்பதும் ஆக்னை கிளாண்ட் தான். இப்போ ஒவ்வொரு கிளாண்டு ஒவ்வொரு மையம்னு சொன்னாலும் இது விசுத்தி வந்து ஆகாயத்திற்கான மையம் அப்படின்னு சொல்றோம். ஆக்னை வந்து மனதிற்கான மையமாக இருந்தாலும் அதை விழிப்பு நிலைக்கான மையம் என்று அழைக்கிறோம். விழிப்பு நிலைன்னா வேற ஒண்ணும் இல்லை. நீ நினைக்கிறதாவது பதிவின் அடிப்படையில ஏதாவது வந்துட்டே இருக்கும் எண்ணங்கள். நீ மெனக்கிட்டு நல்லதை நினைச்சுக்கலாம், அப்புறம் நல்லதை செய்யலாம். ஆனா இந்த விழிப்பு நிலை என்பது நீங்க தொடர்ந்து தியானம் செய்வதன் மூலம் ஒரு செயலை செய்யும் முன்பு இதை செய்வதா வேண்டாமா என்று சிந்தித்து செய்வதற்கு அந்த விழிப்பு நிலை தான் உங்களுக்கு பயன் தருகிறது. ஏன்னா நம்முடைய செயல்கள் தானே பிற்காலத்துல துன்பமா இருக்கு, நம்முடைய செயல்கள் தான் பிற்காலத்துல இன்பமா இருக்கு. அப்ப நம்ம செயல்களை சரியா செய்யணும்னா அது சரிதானான்னு சிந்திக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா? அப்ப நமக்கு சிந்திக்க தெரியலையே, நான் இது எப்படி செய்யறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது, நீங்க எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 நிமிடம் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் தியானம் சும்மா பண்ணுங்க. உங்க ஆழ் மனம் உங்கள்கிட்ட சொல்லும், இதை செய்யாதே, இதை செய் அப்படின்னு சொல்லும். இதுக்கு நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். சில இடத்துல வந்து யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பேன், ஏதாவது சொல்ல வரும்போது என்னுடைய ஆழ்மனம் தான் நினைக்கிறேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆழ்மனம் சொல்லுதா மனசு சொல்லுதான்னு தெரியாது, ஆல்மோஸ்ட் ஆழ்மனம் தான் இப்ப சொல்லுதுன்னு கொஞ்ச நாளா கண்டுபிடிக்கிறேன். தேவையில்லாம அதை பேசாதே அப்படின்னு அந்த மைண்ட் சொல்லும். அல்லது ஒரு முக்கியமா பார்க்கவா வேண்டாமா, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு, என்னை பார்த்து வணக்கம் மாமா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்லாம் பாரு, அவங்க பார்க்கட்டும், நீ போய் பாருன்னு சொன்னா நமக்கு ஈஸி. அது நமக்கு உள்ள ஒரு ஆளா சொல்றாரு, இறைநிலை சொல்லுது, நேரவே ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, தம்பி நல்லா இருக்கான்பா. ஒருவேளை அவருக்கு ஈகோ இருக்கலாமா இருக்கும், நமக்கு எதுக்கு அது? அவர்கிட்ட போய் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், வீட்டுல எல்லாரும் சுகமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டா நமக்கு பிரச்சனை முடியும். அவர் என்னமா நினைச்சிட்டு போறாரு. அப்படி நல்ல விஷயங்களை, தீய விஷயங்கள் மனதில் எழாம தட்டி நல்ல விஷயங்களை அடிக்கடி கொடுத்து கொண்டிருப்பது ஆக்கினை மூலம் விழிப்பு நிலையை அடையக்கூடிய ஆழ்மனம் வேலை செய்யும். இதை செய்வதா வேண்டாமா அப்படின்னு உங்க ஆழ் மனதுல கேளுங்க. அப்படி ஆழ் மனதுல கேட்கும்போது சரியாக உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அல்லது ஒரு செயல் செய்வதற்கு நீங்க குழப்பமா இருக்கீங்க, உங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இல்லை, இந்த செயலை செஞ்சா ஒய்ஃப் வந்து முகத்தை சுழிப்பா, இந்த செயலை செய்தா பையன் வந்து வேண்டான்னு சொல்லுவான், இந்த செயலை செய்தா மக திட்டுவா அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆழ் மனதுல அப்படி யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஒரு ரிசல்ட் நீ செய் அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த ஆழ் மனதுல இன்னும் சங்கல்பம் செய்து இதை நான் நல்லபடியா செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு சங்கல்பம் மட்டும் பண்ணுங்க. ஆக்கினை தியானம் செய்துட்டு நீங்க யார்கிட்டெல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்களோ அவங்களே உங்க கூட வந்து உதவியா வருவாங்க. ஆக்னைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. பவர் பேங்க் ஆஃப் கிளாண்ட் வந்து ஆக்னை தான். ஆக்னை வந்து அந்த செயலை சிறப்பா நடத்தி கொடுத்து, உங்க ஆழ்மனம் ஏற்கனவே சொல்லிட்டு நல்ல செயல் தான் செய். ஆனா சுத்தி இருக்கிறவங்க ஒரு தடையா இருக்காங்க, என்னடா இப்படி தடையா இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, இப்பதான் நீங்க யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் பண உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. மனைவி என்ன நினைக்கலாம், மனைவிட்ட கேட்டா அதெல்லாம் வேண்டாங்க, அவங்க என்ன நமக்கு செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா குழந்தைங்க, எனக்கு அப்பா இந்த செலவு இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஆழ் மனதுல கேட்கும்போது அந்த ஆழ்மனம் சொல்லுது பாவம் அவங்களுக்கு செய் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ நீங்க அதுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்க ஒய்ஃப் கேட்கலாம், என்னங்க எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களே சாயங்காலம், இல்ல அந்த தம்பிக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், அதான் என்ன செய்யன்னு தெரியல. சரிங்க, நானும் வேணா போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆக்கினை நம்முடைய சூழ்நிலைகளை சரி செய்து, நம்மளை சுற்றி இருப்பவர்களை சரி செய்து நல்ல விஷயங்களை பேசுவதற்கு,
நீங்க சில நேரம் நினைக்கலாம். எப்படி நல்ல விஷயம் நான் செலக்ட் பண்றது அப்படின்னு. பொதுவா நியாய தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நியாயம்னா எனக்கு ஒரு நியாயம் இருக்கு. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். நான் சொல்ற கருத்துல மாறுபாடு ஏற்பட்டு ஒரு நியாயம் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் நம்ம சார்ந்தவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ, அத்தனை நியாயம் இங்கே உண்டு. ஆனா, தர்மம்னு ஒரு வேர்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது நீ நீ செய்றது நன்மையாக இருந்தா, அதுதான் தர்மம். நியாயம் பல விஷயமாக இருக்கலாம். நியாயம் பல விஷயமாக இருக்கலாம். அது இப்ப உங்களுக்கு இப்படி சொல்றேன். அ ஒரு கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு கணவன், மனைவி ஒரு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருக்கு. அவங்க 2 பேரும் ஒரு கவுன்சிலிங்காக 2 பேரும் வரல. தனித்தனியா வந்திருக்காங்க. 2 பேரும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான். அப்போ நியாயம் என்ன? பெண் வீட்டு சைடு சொல்றாங்க, அவரு வந்து இவங்கள கொடுமைப்படுத்திட்டாங்க. ஆ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு வந்து டஃப் கேரக்டரா இருக்கு. சொன்னது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. வேற சில குற்றங்கள்லாம் சொல்றாங்க. அப்போ அப்போ இந்த பொண்ணு இந்த மிஸ்டேக் உடையதா இருக்கு. இந்த பையன் இந்த மிஸ்டேக் உடையதா இருக்கு. இப்படிலாம் பல கருத்துக்கள் இருக்கு. இன்னும் 5, 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேரும் இவங்க 2 பேர பத்தி பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அது உண்மையிலே நியாயமாக இருக்கலாம். அந்த பொண்ணை பற்றி சொன்ன தவறு நியாயமாக இருக்கலாம். அது உண்மையா கூட இருக்கலாம். இந்த பையனைப் பற்றி சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம். அவங்க சைட்ல இருந்து சொல்லும்போது நியாயமாக இருக்கலாம். இப்படி பல பேருடைய கருத்தை கேட்டாலும், அதுல தர்மம் என்ன தெரியுமா? 2 பேரும் கொஞ்சம் மனக்கசப்போட இருக்கிறாங்க. பிரியலான்னு இருக்காங்க. அப்போ அவங்க தவற பிரியறதுக்காக நியாயப்படுத்துறாங்க. நியாயமாகவும் இருக்குது. ஆனா, இதில் தர்மம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கவுன்சிலிங் பண்றார்ல, அவருக்கு தர்ம சிந்தனை எந்த இடத்துல இருக்கணும்னா, இவங்க சொல்றதெல்லாம் சொல்லி, இதெல்லாம் சரி பண்ணலாம், இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இது பெரிய மிஸ்டேக் இல்ல, சரி பண்ணிக்கலாம். இந்த தம்பிட்ட இதையும் சரி பண்ணிக்கலாம். அந்த பொண்ணையும் சரி பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்லன்னு சொல்லி, தர்மம் நியாயம் பல வகையாக இருந்தாலும், தர்மம் என்பது அந்த 2 பேரும் சேர்த்து வைக்கணுங்கிறது தான். சேர்த்து வைக்கணும். அதான் தர்மம். பிரிக்கிறதுனா தான் அவங்களே பிரிஞ்சுருவாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எது நன்மையானதோ, எது எல்லோருக்கும் 2 குடும்பத்துக்கும் நல்லது. 2 குழந்தைங்க வேற இருக்கு. குழந்தைங்க லைஃப்ப பாருங்க. அப்ப தர்மம் என்பது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை வரைக்கும் செல்லுது. அந்த வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு உதவி செய்யும். அப்ப நியாயங்கள் பலவாக இருந்தாலும், தர்மம் ஒன்றாக இருக்கிறது. அதுபோல ஆக்கினையில் தியானம் செய்து செய்து பழகும் பொழுது, அது உங்கள அலசி ஒரு நல்ல வெள்ள கலர் சட்டைய அலசி போட்டு தூய்மையாக்குற மாதிரி, மனம் தூய்மை அடைந்த பிறகு, உங்களுடைய செயல்கள் சிறப்புடையதாக இருக்கும். அவ்வாறு உங்களுடைய செயல்கள் சிறப்புடையதாக இருக்கும்னா, உங்களுடைய எண்ணங்கள் சிறந்த சிந்தனை உடைய எண்ணங்களாக இருக்க வேண்டும். அந்த சிறந்த சிந்தனை உடைய எண்ணங்கள் எழ வேண்டும் என்றால், தேவையில்லாத எண்ணங்கள் மனசுல நெறைய குப்பை கிடக்குது. அந்த குப்பையெல்லாம் எடுத்துடணும். இந்த குப்பை எடுக்கிற வேலை, அல்லது துணிய துவைச்சு வெள்ளையாக்குற வேலை, அந்த வெள்ளைய பிரைட் ஆக்குற வேலை, இது எல்லாமே ஆக்கினை தான். அதுக்கப்புறம் இந்த ஆக்கினையில என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன சின்னது சொல்றேன். இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான். நீங்க பயன்படுத்தி பாருங்க. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க. உங்களுக்கு நீங்க நல்ல மனதோட இருக்கீங்க. நல்ல காரியம் தான். உங்களுக்கான ஒரு நல்ல காரியம் தான் போறீங்க. ஒரு சும்மா ஆக்கினையில முழிச்சு தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கீங்க, முழிச்சு தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி இன்னொருத்தருக்கு நல்ல பதிலுக்காக வெயிட் பண்றீங்க. நல்ல காரியத்துக்கு தான் நல்ல பதிலுக்காக வெயிட் பண்றீங்க. அப்ப கொஞ்சம் ஆக்கினையில மனச வச்சுட்டு, சும்மா இப்படி மூக்க இப்படி ஏதோ சும்மா வச்சுட்டு, வலது நாசி வழியாக ஆக்னேல துடிப்பு இருக்கணும். வலது நாசி வழியா காற்ற உள்ள இழுத்துட்டு, விட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 10, 15 தடவ அது பாட்டுக்கு அது ஒண்ணும் சிரமம் இல்லையே! நம்ம சர்க்கஸ் இல்லையே! சாதாரணமா இல்லாட்டா சும்மானாலே கை வைக்கணும் இல்ல. சும்மானாலே அந்த வலது நாசி வழியா அந்த மூச்ச ஓட விட முடியும். அப்படி ஓட விட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நினைச்சது நல்ல காரியமாக இருந்தா, இயற்கை அதை நடத்தி கொடுக்கும். ஆக்கினைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். சில இடத்துல போய் உட்கார்ந்து உங்களுக்கு நல்ல விஷயம் உங்க சாதகமா நடக்கணும் அப்படிங்கும்போது, புருவ மத்தியில் மனம் வைத்து, வலது நாசி வழியாக காற்றை உள்ளும் மேலும் கீழும் இழுத்து விட்டுக் கொண்டே இருந்தீங்கன்னா, அந்த நபர் உங்களை அழைக்கும்போது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும்.
அதுக்காக இன்டர்வியூ போனா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கு நீங்க நல்லா ஆன்சரும் பண்ணிருக்கீங்க. சரியா? கேட்டாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ ஆக்கினை வந்து அவ்வளோ பவர்ஃபுல் உடையது. எந்த ஆக்கினை? நல்லா தியானம் செய்து தூய மனமுடைய ஆக்கினை. சரியா? அதனாலதான் சிலவங்க சொல்றாங்க, மனமது செம்மையானால் எல்லாம் செம்மையாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த தடையுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆக்னைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன். இந்த ஆக்னையில தியானம் செய்து பழகி நல்ல ஓர்மை நிலையும் உங்க ஆக்னையில தியானம் செய்ய உங்க உடல்லாம் கொஞ்சம் கம்பீரம் ஆயிடும். உங்க உடல்லாம் கம்பீரம் ஆயிடும். உங்கள்ட்ட ஒரு தைரியம்லாம் அப்படி இருக்கும்போது இந்த மனதை ஆக்கினை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கு. விசுத்தி வந்து அந்த கிளாண்டை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆக்கினை வந்து மனதை தூய்மைப்படுத்தி மனதிற்கான மயம் தானே. மனதை வந்து வாஷ் பண்ணி எண்ணங்களை விளக்கி தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி தூய்மைப்படுத்துவதனால தூய்மையான மனம் என்பது இறைவன் இருக்கும் இடம். இறைவனுக்கு மறு சொல் என்ன என்றால் அன்பு. அன்பே சிவம் அப்படின்னு சொல்றோம். அறிவு. சாமிஜி சொல்றாங்களா இல்லையா? அறிந்தது சிவம். இங்க எனக்குள்ளாக இருப்பது சிவம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படின்னு என் மனதுக்குள்ளாக இருக்கிறது சிவம் தான். அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மம் அப்படின்னா தத்துவமசி. இப்படிலாம் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிய வரும். எப்போ ஆக்கணை உள்ள போகணும். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு வள்ளுவர் சொல்றார். ஓர்த்து ஒரே இடத்துல குறிப்பா இருந்து உள்ளம் உள்ள அது உணரின் ஒரு தலையாய் பேர்த்துள்ள வேண்டா எண்ணங்களின் பிறப்பில்ல என் மனம் தூய்மை. அப்படி தூய்மையான மனம் ஆதி என்ற பரம்பொருளுக்கு ஒப்பானதாக இருக்கிறது. அந்த ஆதி என்ற பரம்பொருளுக்கு ஒப்பானதாக இருக்கக்கூடிய மனம், இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க காலையில எல்லாருக்கும் மத்தியானம் வந்து சமையல் பண்ணி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறீங்க உங்க வீட்டுல உள்ளவங்களுக்காக. கணவனுக்கு அல்லது மனைவிக்கு கணவன் பண்ணி வைப்பாங்க. அப்படிலாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையா? நீங்க ஆக்கினையில மனதை வைத்துக்கொண்டு ஆக்கினையில் துடிப்பு இருக்கணும். இந்த மனம் தூய்மையான மனம். நல்லா ஆக்கினையில தியானம் செய்து மனம் கொஞ்சம் தூய்மையா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நீங்க அந்த உணவை பார்த்து என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அல்லது என் என் உள்ளாக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஆதி என்ற பரம்பொருளின் அன்பு சக்தி இந்த உணவில் பரவட்டும் அப்படின்னு நினைங்க. நல்லா புரிஞ்சுதுங்க. நெற்றியில இருந்து ஒரு சக்தி போற மாதிரி ஃபீல் பண்ணி ஆதி என்ற பரம்பொருள் ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கலாம். மெய்ப்பொருள், ஆதி எனும் பரம்பொருள், இல்லாட்டா சிவகலம், ஏதோ வாட் எவர் இட் இஸ், அந்த அதில் இருக்கக்கூடிய சக்தி அன்பு சக்தியாக இந்த உணவு முழுவதும் பரவட்டும் அப்படின்னு பரப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உணவு சமைச்சிருக்கீங்க. ஆனா அந்த உணவு நீங்க டேஸ்டா தான் சமைச்சிருக்கீங்க. அந்த உணவு அவங்க சாப்பிட்டாங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். எங்களுக்கு இந்த அனுபவம் ஒரு இடத்துல எனக்கும் ஞான அரிசி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் ஏற்பட்டது. ஒரு இடத்துல ஒரு அம்மா கிட்ட சில பயிற்சிகள் எடுத்துட்டு இருந்தோம். அந்த அம்மா தான் அந்த இதை சொன்னாங்க. அவங்க அப்படிலாம் டெய்லி செய்வாங்க போல. அப்போ நாங்க ஒரு 10-15 பேர் இருக்கோம். ஆனா ஒரு 4 பாத்திரத்துலதான் சாப்பாடு இருக்கு. ஒரு சாப்பாடு ஏதோ ஒரு வெரைட்டியா இருக்கு. அப்ப நானே கூட நினைச்சேன், இது எப்படி காண போகுதோ அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அந்த அம்மா இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு கிழங்கு வகை உணவும் அதுல இருந்து அது வயிற்றுக்கு ஒத்துக்கிட்டாது அப்படின்னு நினைச்சோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு நினைச்சோம். அப்படி நினைக்கல, பார்த்துட்டு லைட்டா நினைச்சிருந்தோம். ஆனா அந்த சாப்பாடு அந்த கிழங்கை வச்சு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கு, சாஃப்டா இருக்கு. எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுறாங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? அந்த அம்மாவுக்கு பெருசா சமைக்க தெரியாது. சிம்பிளா தான் சமைச்சிருக்காங்க. குறைந்த உணவு தான் இருக்கு. ஆனா அந்த 15 பேரும் சாப்பிட்டு, அந்த அம்மாவும் சாப்பிட்டு, அந்த அம்மா கூட 2 பசங்க இருந்தா அவங்களும் சாப்பிட்டு, கடைசி கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இது அந்த அன்னைக்கு எங்களுக்கு அதிசயமாக இருந்தது. அப்படி நம்முடைய புருவ மத்தியிலிருந்து அன்பு என்கின்ற சக்தி தூய்மையான மனதிலிருந்து உணவில் பரவும் பொழுது அது சிறந்த உணவாக மாறுகிறது என்றால், உங்க வீட்டுல கணவன், மனைவி, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, உங்க மனதை நல்லா தூய்மையாக்குங்க தியானம் செய்து. உங்க குழந்தைய பார்த்து இதுல இருந்து
ஆக்கினையிலிருந்து நெற்றிக் கண்ணிலிருந்து சக்தி உங்க குழந்தைங்க மேல படுது. பார்த்து இந்த குழந்தைங்க நல்ல அறிவுடையவர்களாக விளங்கட்டும், அன்புடையவர்களாக விளங்கட்டும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த இறைவனுக்கு வந்து துட்டு பத்தி தெரியாது. அது மனுஷன் உண்டாக்குனது. அப்போ நல்ல அறிவுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அன்புடைய குழந்தைகளாக இருக்கட்டும், கருணை உடையவர்களாக இருக்கட்டும், ஒழுக்கம் உடையவர்களாக இருக்கட்டும்னு அடிக்கடி நினைங்க. மகரிஷி அவர்களே சொல்றாங்க, தினமும் 2 முறை உங்கள் குழந்தைகளை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வந்து 2 முறை தான் வாழ்த்தி வந்தீர்களேயானால், உங்களுடைய குழந்தையின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்னு நீங்க நெறைய இந்த டெக்னிக்ஸ்லாம் செஞ்சீங்கன்னா, உங்க சந்ததி பூரா மகிழ்ச்சியா வாழ்வாங்க. குறிப்பா அந்த 2 டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கங்க. புருவ மத்தியில மனத வைத்து உணவ சிறப்பாக்குறது. புருவ மத்தியில் மனத வைத்து உங்க குழந்தைகளிடம், கணவனிடம் வேணா கணவன்ட்ட அன்பு செலுத்தி பாருங்க. ஓவர் அன்பா மாறுனாலும் மாறிரும். அவர்ட்ட சொல்லி செய்ய சொல்லுங்க. ஒருவேள உங்களுக்கு ரொம்ப அன்பு கிடைக்கலாம். அப்படியெல்லாம் நீங்க செய்து பாருங்க. இன்னும் நீங்க எதெல்லாம் நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க புருவ மத்தியில் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்துங்கள். புராண இதிகாசங்கள்ல அத பத்தி நெறைய கதை இருக்கு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். சிவபெருமானுடைய நெற்றிப் பொட்டிலிருந்து வந்தது தான் முருகன் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதை பின்னாடி போ வேண்டாம். அப்போ சம்திங் இஸ் தேர் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அந்த ஆக்கினையுடைய சக்தி அபரிவிதமானது, அன்பு நிறைந்தது, ஆற்றல் நிறைந்தது. அப்படிப்பட்ட ஆக்னைய நமக்கு தெரியும். ஆக்னை கிளாண்ட பத்தி தெரியும். எல்லாமே தெரியும். இருந்தாலும் அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரியும். நான் இப்ப சொன்ன குறிப்ப வைத்து நீங்க வேற ஏதாவது நல்லா முயற்சி பண்ணுங்க. சரியா? வாழ்க வளமுடன்.